ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி போன வீடியோல எப்படி நம்ம ஸ்ட்ரிங் லென்த் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். சி ப்ரோக்ராம்ல பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம்ல எப்படி நம்ம அந்த லென்த் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்காக என்ன பண்றேன்னா, டர்போ சி பிளஸ் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் முதல்ல ஓபன் பண்றேன். அதுல போயிட்டு ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். லாஸ்டா போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமோ அல்லது எம்டியாவோ ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபைல்ல போறேன், ஓப்பன் போறேன், ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்றது தான் அந்த லென்த் 1 அப்படின்றது தான் நான் அந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ அதனால அதை ஓப்பன் பண்றேன். இதுல ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் ஹேஷ் இன்க்ளூட் கோனியா டாட் ஹெச் அப்படின்ற ரெண்டு லைப்ரரி ஃபைல கால் பண்றேன். வாய்ட் மெயின் அப்படின்றத நம்ம இது பண்றோம். அப்புறம் மேல முதல்ல என்ன பண்றேன்னா இந்த ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூஸ் கொடுத்து அதுல எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்காக ஹலோ அப்படின்னு வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு ஹலோ போல இப்ப நான் வெறும் வேர்ல்டுன்னு மட்டும் நான் மாத்துறேன்னு வச்சுங்களேன். வேர்ல்டு. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா அதை நான் இன்ட்ல நான் இன்ட் பீன்றதுல நான் வேரியபிள் இன்ட்ன்ற ஒரு இது டிக்ளேர் பண்ணி அதுல வேரியபிள் நான் பி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். முதல்ல அதுக்கு முன்னால நம்ம பாத்தீங்கன்னா கிளியர் சாரி என்னன்னா பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா வாய்ட் மெயினுக்கு அப்புறம் பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு கேரக்டரா நம்ம வாங்க போறோம். சிஹெச்ஏஆர் கேரக்டர் அப்படின்றதுக்காக சிஹெச்ஏஆர் அப்படின்றத யூஸ் பண்றேன். இப்போ அதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதனால எஸ்எல் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதை எதுல வாங்குறேன்னா அரேல வாங்குறேன். ஸோ அதனால ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றேன். ஈக்குவல் டு ஒரு வேர்டு நம்ம ஏதோ ஒரு வேர்டு வேர்ல்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன வேர்டு வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்றது நீங்க என்ன வேணுமோ இந்த எஸ்எல் தான் நீங்க யூஸ் பண்ணணுமான்றது கிடையாது. உங்களுக்கு என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு இருக்கீங்களோ அந்த வேரியபிள டிக்ளேர் பண்ணீங்க. அது மாதிரி இன்ட் பிக்கு பதிலாகவும் நீங்க என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிக்கு பதிலா நீங்க டிக்ளேர் பண்ணீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆனா அதே இதை நம்ம டிக்ளேர் பண்ணதை பொறுத்து தான் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வேரியபிளா பயன்படுத்தணும். இப்ப ரெண்டாவது அதாவது நான் இதே ப்ரோக்ராம்ல தான் நான் ரெண்டு ப்ரோக்ராமே நான் போட போறேன். ஸோ அதனால நான் ரெண்டு இதையும் நான் ஒரே இதுல பண்ணியிருக்கேன். இன்புட் கொடுத்து வாங்க நம்மளே ப்ரீ டிஃபைன்டா பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் வாங்குறதுக்காக ஒரு ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கேன். அதுக்குனால மேல இருக்கிற அதே தான் அதே செட் ஆஃப் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க. எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக எஸ்டிஎல்னு மாத்திருக்கேன். எத்தனை கேரக்டர் வாங்க போறேன் அப்படின்ற வாங்க போறேன் அப்படின்றதுக்காக 15 கொடுத்துருக்கேன். ஸோ என்ட் எஃப்ன்றத நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா ப்ரீ டிஃபைன்டா கொடுத்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால இந்த லைனை இப்போதைக்கு நான் மல்டிலைன் கமெண்ட் பயன்படுத்தி நான் என்ன பண்ணிடுறேன் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் மேல கிளியர் ஸ்கிரீனை நம்ம கொடுக்குறோம். எதுக்காக கிளியர் ஸ்கிரீன் கொடுக்குறோம்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு ரேஸ் பண்ணிட்டு இதை புதுசா போட்டிருக்க அந்த ப்ரோக்ராமை மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமி அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இதை பயன்படுத்துறோம். அதுக்கு அப்புறம் மேல என்ன பண்றேன்னா நான் ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை நான் பயன்படுத்தி நான் அதை கேரக்டரா ஒவ்வொரு கேரக்டரும் நான் வாங்க போறேன். ஸோ அதனால ஃபார் அப்படின்றத நான் முதல்ல பயன்படுத்துறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஃபார்ல எப்படி நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் அப்படின்றது பாருங்க. ஃபார் இஸ் பி அதாவது வேரியபிள் எப்படின்னா டிக்ளேர் பண்ணுமோ அந்த பி இஸ் ஈக்குவல் டு 0 எஸ்எல்ன்றது அந்த வேரியபிள் அதாவது முதல்ல இந்த கேரக்டர் வாங்குறோம்ல அதுக்கான இது பின்றதை கொடுக்குறேன். ஸோ ஆச்சரியக்குறி ஈக்குவல் டு அதாவது ஸ்லாஷ் 0 கேரக்டர் 0 ஆகிற வரைக்கும் இதுவாகுது. பிளஸ் 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 பி அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வா அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்புறம் மேல சி அவுட்ல என்ன பண்ணிடுறேன்னா ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன அந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸ் ஃபிளார் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துங்க. அதே மாதிரி பீன்றது கொடுக்குறேன், எண்டல் கொடுக்குறேன். அப்புறம் மேல என்ன பண்றேன்னா இது ரெண்டாவது ப்ரோக்ராமுக்கானது அதே தான் அதே அந்த ஃபாருக்கு அது அதே தான் வரும். அதுக்கு பதிலாக அந்த பிக்கு பதிலாக அந்த இடத்துல எஃப்னு மாத்திருப்பேன்.
அதே மாதிரி இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே வாங்கணும். அதுக்காக என்ன பண்றேன், சி அவுட்ல என்டர் த ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து என்டர்னு கொடுத்துருப்பேன். சி இன்ல வந்து எல் அப்படின்னு கொடுத்து அதுக்காக வந்து இன்புட் வந்து வாங்குறேன். ஸோ கெட்ஸ் ரிட்டர்ன் ஜீரோ தேவையில்லை, ஏன்னா வந்து வாய்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால ரிட்டர்ன் ஜீரோ தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிடுறேன். சேஞ்சஸ் பண்ணி ஃபைல்ல போயிட்டு சேவ் வந்து முதல்ல பண்ணிக்கிறேன். அப்புறமேல் கம்பைல் போட்டு கம்பைல நான் ப்ரெஸ் பண்றேன். கம்பைல் ஆயிடுது. ஸோ எனி கீயை ப்ரெஸ் பண்ணி இது பண்ண சொல்லுது. ஸோ அதனால வந்து எனி கீயை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அப்புறமேல என்ன பண்றேன், ரன் பண்ண போறேன். ரன்னுக்கான ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா Ctrl+F9. ஸோ Ctrl+F9 அப்படின்ற நான் ப்ரெஸ் பண்றப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து வருது. இப்போ வந்து வேர்ல்டு அப்படின்றதுக்கு எத்தனை கேரக்டர் வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா இத்தனை கேரக்டர் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இப்ப அதுக்கு பதிலா இப்ப நம்ம கரெக்டா தான் நமக்கு வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து 5 கேரக்டர் தானா அப்படின்னா வந்து 1 2 3 4 5 கேரக்டரா வந்து கரெக்டா வருது. இப்ப இதே ப்ரோக்ராம நான் வந்து என்ன பண்றேன், நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே வாங்குறதுக்கு பாக்குறேன். அதுக்காக என்ன பண்ணிடுறேன், முதல்ல வந்து இந்த முதல்ல உள்ளதை வந்து நான் வந்து மல்டிலைன் கமாண்டை பயன்படுத்தி நான் முதல்ல கமாண்ட் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் கமாண்ட் பண்றேன்னா, ஒவ்வொரு இதுவும் வந்து எது வரைக்கும் கமாண்ட் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்த்துங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால எதெல்லாம் வந்து நான் கமாண்ட் பண்றேன், எதெல்லாம் நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்றத பாருங்க. முதல்ல வந்து அத மட்டும் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ப்ரீ டிஃபைன்டா கொடுத்து நம்ம வந்து ப்ரீ அவுட்புட் எடுக்கிறத இப்போ வந்து நான் என்ன பண்றேன், வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்றேன். அப்புறம் வழக்கம் போல வந்து கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நான் வந்து பயன்படுத்துறேன். எதுக்காக பயன்படுத்துறோம்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்ல எரேஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற சொல்றதுக்காக வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்துறோம். இப்ப அதே மாதிரி வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் வாங்குற அந்த கமெண்ட் லைனை கமெண்ட் பண்ணி வச்சிருந்தா மல்டி லைன் கமெண்ட் அதை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வழக்கம் போல வந்து கெட்ஸ் ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நான் என்ன பண்ணிடுறேன், F2 ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா வந்து F10 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது மாதிரி மெனுஸ் லாஸ்டா படிச்சிருக்க இடத்துல வரும். ஃபைலுக்கு நேரா வந்துட்டு என்டர் கிளிக் பண்ணுங்க, சேவ்னு காமிக்கும். அந்த இடத்துல வந்து போயிட்டு நம்ம வந்து சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஆமா சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அகைன் வந்து நான் வந்து F10 ப்ரெஸ் பண்ணேன்னா எந்த இடத்துல லாஸ்டா இருந்துச்சோ அந்த இடத்துல இருக்கும். இப்ப கம்பைலுக்கு நேரா வரேன். கிளிக் பண்ணி வந்து கம்பைல் அப்படின்றத கொடுக்கலாம். இது அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா Alt+F9. ஸோ அந்த Alt+F9 ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இது மாதிரி போடலாம். இல்லை கம்பைல்ல போயிட்டு கம்பைல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. எந்த எரரும் இல்லை, எந்த வார்னிங்கும் இல்லை. ஸோ வந்து எனக்கிய ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ஸோ எனக்கிய நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து திரும்ப ரன் பண்ண போறேன். ஸோ வந்து இப்போ வந்து மவுஸ்ல ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து F10 ப்ரெஸ் பண்ணுங்க. லாஸ்டா போன இடத்துல இருக்கும். அதுல போயிட்டு வந்து ஏரோ ஆப் சைடு ஏரோ ஆப் இருக்குல்ல, இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ஏரோவை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்க வந்து எந்த இதுக்கு நேரா வேணுமோ அந்த இதுக்கு நேரா கொண்டு வந்துங்க. இப்போ நான் ரன்னுக்கு நேரா கொண்டு வரணும். ஸோ கம்பைல் இருந்துச்சு, அதனால வந்து லெஃப்ட் சைட்ல இருக்க ஏரோ ப்ரெஸ் பண்ணி நான் இங்க வந்து கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து என்டரை ப்ரெஸ் பண்றேன். இப்போ ரன் அப்படின்றது இருக்கு, ரன்னை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா Ctrl+F9 ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணி நான் என்டர் அப்படின்னு கொடுக்குறப்ப இங்க டெக்ஸ்ட்னு காமிக்குது. இப்போ என் பேரே கொடுக்குறேன். பிரான்சிஷன் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து கேரக்டர் வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப இது மாதிரிதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் வந்து நம்ம ரன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம வந்து நம்ம வந்து லென்த் அதாவது ஒரு இத்தனை வேர்டு கொடுத்துட்டு அந்த வேர்டோட கேரக்டர் வந்து எத்தனை கேரக்டர் அப்படின்றத கவுண்ட் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்றோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நான் இதனோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு ப்ரோக்ராமோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.